இந்த நாள்ல நீங்க எந்த காரியத்துக்காக காத்து கொண்டிருக்கிறீங்களோ கொஞ்சம் பொறுமையாய் காத்திருங்க. கர்த்தர் ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. காத்திருக்கிறோம். ஆனால் எப்படி காத்திருக்கணும்? முதலாவது, மழைக்காக எப்படி வறண்ட நிலம் காத்திருக்கிறதோ அதை போல காத்திருக்க வேண்டுமாம். இரண்டாவது சொல்றாரு, நித்தம் விழித்திருந்து காத்திருக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா. கர்த்தர் எப்பொழுது எனக்கு அற்புதத்தை செய்வார். உங்கள் ஆத்மா நம்ம தூங்கி கொண்டிருந்தாலும் நம்ம ஆத்மாவுக்குள்ளாக கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்வார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு நாம் என்ன பண்ணுமா? நித்தம் விழித்திருந்து காத்திருக்க வேண்டுமாம். ஹல்லேலூயா பண்ணாரு. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்துக்காக ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்தார். அது நடக்கும் வரைக்கும் பொறுமையாய் காத்திருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு எந்த காரியத்துக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த நிகழ்ச்சியை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, இந்த தேவ செய்தியை யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அன்பு தேவ ஜனமே, நீங்கள் காத்து கொண்டிருக்கிற காரியம் கட்டாயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்வார்.